ஈசனுக்கான இரவில் குருவின் வழிகாட்டலுடன் ஆன்மாவை விழிப்படைய செய்ய வாருங்கள். குரு மகாவிஷ்ணுவின் மகா சிவராத்திரி சிறப்பு தியானம். சுவாசம் பதிப்பகம் வழங்கும் PV ராமசுவாமியின் எளிய பழக்கம் உன்னத வழக்கம் புத்தகம். நம் தினசரி வாழ்க்கை சீராக அமைய நாம் கைக்கொள்ள வேண்டிய அன்றாட பழக்கங்களை அனுபவ பகிர்வாக சொல்லும் புத்தகம். புத்தகத்தை பெற திரையில் தெரியும் எண்ணை தொடர்பு கொள்ளவும். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். அத்தைக்கு மீசை முளைத்தால் சித்தப்பாவா அப்படின்னு ஒரு சொலவடம் இருக்கு, நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரிதான் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு ஜெயராம் ரமேஷ் அவர்கள் பேசிக்கிட்டு இருக்காரு. அதாவது 2030ஆம் ஆண்டு டெல்லியில காங்கிரஸ் தான் ஆட்சி அமைக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேர்தல் முடிஞ்சு 2 நாள் தான் ஆகுது. இந்த தேர்தலில் நீங்க ஒரு இடம் கூட வெற்றி பெறலையே, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டா அதுக்கான பதில சொல்லாம ஃபியூச்சர்ல நடக்க போறதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம டெல்லி சட்டமன்றத்துல எங்களுடைய பிரதிநிதிகள் போல அப்படின்னாலுமே டெல்லி மக்கள் மனசுல நாங்க தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதே மாதிரி டெல்லி எலெக்ஷன் முடிவுகள் வந்ததுக்கு அப்புறமும் பல தலைவர்களுடைய பேச்சும் அவர்களுடைய செயல்பாடுகளும் விவாதத்துக்குள்ளாயிருக்கு. அது என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் டெல்லி எலெக்ஷன் முடிவுகள். இந்த தேர்தல் முடிவுகள் வந்ததுக்கு அப்புறமா இன்டர்நெட் முழுக்க ட்ரெண்ட் ஆனது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா EVM மிஷின் ஹேக்கிங். அதாவது பாஜக EVM மிஷினை டேம்பர் பண்ணிட்டாங்க, எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டாலும் அது பாஜகவின் சின்னமான தாமரைக்கு விழும்படியா செட் பண்ணிட்டாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா டெல்லி மாநில மக்கள் மட்டுமல்லாது ஆம் ஆத்மி கட்சிக்காரங்களுக்கே தெரியும் இந்த தோல்விக்கு காரணம் ஒரே ஒரு நபர் தான், அது அந்த கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தான். இந்த நேரத்துல அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி பேசின ஒரு ஸ்பீச்சை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புறேன். அதுல அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே, உங்களுக்கு ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் உயிரோடு இருக்கும் வரை டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சியை வீழ்த்த முடியாது, பாஜக ஆட்சியை அமைக்க முடியாது அப்படின்னு ஒரு சவால் விட்டாரு நரேந்திர மோடி அவர்களுக்கு. ஆனா இன்னைக்கு அந்த சவால்ல அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தோல்வி அடைஞ்சிருக்காரு. அந்த கட்சி தோல்வி அடைஞ்சது மட்டும் இல்லாம அவருமே அவர் போட்டியிட்ட புதுடெல்லி தொகுதியில தோல்வி அடைஞ்சிருக்காரு. ஆம் ஆத்மி கட்சியினுடைய இந்த தோல்விக்கு முக்கியமான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத இப்ப பாத்திரலாம். ஊழலுக்கு எதிராக அண்ணா ஹசாரே நடத்திய போராட்டத்துல பங்கேற்றதன் மூலமா தான் அரவிந்த் கெஜ்ரிவால் அப்படிங்கிற நபர் வெளி உலகத்துக்கு தெரிய வர்றாரு. அந்த டைம்ல அவர் நிறைய பேட்டிகள்லாம் கொடுத்திருந்தாரு. அப்ப அவர் முக்கியமா சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, என்னுடைய குழந்தைகள் மீதும் என்னுடைய குடும்பத்தின் மீதும் நான் ஆணையிட்டு சொல்றேன், நான் தேர்தல் அரசியலுக்கு வரவே மாட்டேன். என்னுடைய பணி அப்படிங்கிறது ஊழலுக்கு எதிரான ஒரு பணியா தான் இருக்கும், அதற்கு எதிராக தான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஆனா ஒரு சில நாட்களுக்கு பிறகு அவர் சொன்னதுக்கு மாறாக ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. அந்த கட்சிக்கு அவரே தலைவரும் ஆயிட்டாரு. இதுதான் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் முதலா சொன்ன பொய். சரி, மக்கள் நீங்க சொல்றதெல்லாம் நம்பிட்டாங்க, உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களை முதலமைச்சர் ஆக்கிட்டாங்க, இனிமேலாவது நம்ம சொன்னதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா வரவே இல்லை. ஏன் அப்படின்னா, நான் முதல்வர் ஆயிட்டா எனக்கு எந்தவித செக்யூரிட்டியுமே தேவை கிடையாது அப்படின்னு தான் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் சொல்லியிருந்தாரு. ஆனா அவர் எங்க போனாலுமே செக்யூரிட்டிகள் படை சொல்லதான் வளம் வந்துகிட்டு இருந்தாரு. சரி, இதாவது ஒரு பாதுகாப்புக்காக அவர் அப்படி பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். எனக்கு அரசாங்க வாகனங்கள் எதுவுமே வேண்டாம், என்னுடைய சொந்த வாகனமான வேகனார் இருக்கு, நான் எங்க போனாலும் அதிலேயே போய்க்குவேன் அப்படின்னு தான் அவர் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஆனா உங்க எல்லாருக்குமே தெரியும் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் எவ்வளவு பெரிய சொகுசு வாகனத்துல வளம் வந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கவர்மெண்ட் அலாட் பண்ற பில்டிங் எனக்கு தேவையே கிடையாது அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. ஆனா அதுக்கு மாற்றாக இன்னைக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வச்சிருக்கிறத விட மிக விலை உயர்ந்த மாளிகையை அரவிந்த் கெஜ்ரிவால் வச்சிருக்காரு அப்படின்னா உலகம் முழுக்க பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. சோ தான் சொல்றதுக்கு மாறாக செயல்படுறது அப்படிங்கிறதா அரவிந்த் கெஜ்ரிவால் மேல மற்றவர்கள் எல்லாருமே வைக்கப்படக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டா இருக்கு. இது மட்டும் இல்லாம என்னுடைய ஆட்சியில ஊழல் அப்படிங்கிறதே இருக்காது, ஊழலுக்கு எதிராக செயல்படுவேன் அப்படின்னு சொல்லி தான் அவர் ஆட்சிக்கே வந்தாரு. ஆனா அவருடைய அமைச்சர்கள் மட்டும் இல்லாம அவரே, அதாவது முதல்வராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவாலே ஊழல் குற்றச்சாட்டுல சிக்கி ஜெயிலுக்கு போனாங்க. ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறமா அவர் என்ன செஞ்சிருக்கணும், பதவி தானே விலகி இருக்கணும். அவரே சொல்றாரு, அதாவது ஒருத்தர் குற்றம் நிரூபிக்க கூட தேவையில்லை ஒரு அரசியல்வாதி மேல, அவர் மேல குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டாலே அவர் தான் நிரபராதி அப்படிங்கறத நிரூபிக்கணும், அது வரைக்கும் அவர் எந்த ஒரு பொறுப்புலையும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஜெயில இருந்தே அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஆட்சியை நடத்துறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாம தன்னுடைய அமைச்சரவை சகாவான மணிஷ் சிசோடியா ஊழல் குற்றச்சாட்டுல சிக்கினதுனால பதவி விலக சொல்லி அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் மட்டும் பதவி விலக மாட்டாராம், அவர் மட்டும் முதல்வர் பதவியிலே இருப்பாராம். இன்னொரு முக்கியமான விஷயம் அரவிந்த் கெஜ்ரிவால் சொன்னது என்ன அப்படின்னா, நான் வாரிசு அரசியலுக்கு எதிரானவன், என்னுடைய குடும்பத்தார்கள் அரசியலுக்கு வரமாட்டாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. ஆனா இவர் சிறைக்கு சென்றதுக்கு அப்புறமா ஆம் ஆத்மி சார்பில் நடைபெற்ற ஒவ்வொரு பேரணியிலையும் இவருடைய மனைவி தான் கலந்துக்கிட்டாங்க. எல்லா பேரணிகளையும் அவங்க தான் வழிநடத்தி சென்றுகிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம டெல்லி பாலிடிக்ஸே அவங்களுடைய கண் இசைவுல தான் நடைபெற்றது அப்படின்னு சொல்லப்பட்டது. அதாவது அதிசி அவர்களும் முதல்வராக நியமிக்கப்பட்டாலும்
அந்த சேர்ல கூட அவங்க உட்கார தயக்கப்பட்டாங்க அதிசி அவர்கள். அந்த அளவுக்கு கெஜ்ரிவால் அவர்களுடைய குடும்பத்தின் கட்டுப்பாட்டுல தான் அந்த கட்சி இருக்கிறது மட்டும் இல்லாம டெல்லியினுடைய ஆட்சியுமே இருந்தது. சோ இவையெல்லாம் தான் அரவிந்த் கெஜ்ரிவாலும் ஆம் ஆத்மியும் தோக்குறதுக்கு முக்கியமான காரணம். ஆனா நம்ம என்ன சொல்றோம், இவிஎம் மிஷினை குற்றச்சாட்டுக்கிட்டு இருக்கோம். மக்கள் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம என்ன தப்பு செஞ்சோம், அதை அடுத்த தேர்தலில் திருத்திக்கலாம் அப்படின்னு நினைக்காம இவிஎம் மேலையும் இடி மேலையும் குற்றம் சாட்டுறது தான் இந்த எதிர்கட்சிகளுடைய நோக்கமா இருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காங்கிரஸ் கட்சி ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல. ஆனா அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இப்போ பாஜக இருந்து யாரு முதல்வராக இருக்க வாய்ப்பு இருக்கு பாருங்க. டெல்லி மாநிலத்தை சேர்ந்தவங்களுக்கு பாஜக முதல்வர் பதவி கொடுக்க மாட்டாங்க, பீகாரை சேர்ந்தவருக்கோ இல்ல உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவருக்கோ தான் முதல்வர் பதவியை கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குட்டையை குழப்பிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், ஆம் ஆத்மி கட்சி தேர்தலில் தோல்வி அடைஞ்சாலுமே அந்த கட்சியினுடைய முன்னாள் முதல்வரான அதிசி அவங்களுடைய வெற்றி, அதாவது அவங்க போட்டியிட்ட தொகுதியில அவங்க ஜெயிச்சிட்டாங்க, அவங்களுடைய வெற்றி அவங்க டான்ஸ் ஆடி கொண்டாடுறாங்க, பட்டாசு வெடிக்கிறாங்க, எல்லாருக்கும் இனிப்பு வழங்கி கொண்டாடுறாங்க. இதை பார்த்து ஆம் ஆத்மி கட்சிக்காரங்க ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டாங்களாம். குறிப்பா இந்த கட்சியை சேர்ந்த ஸ்வாதி மலிவால் அப்படிங்கிறவங்க அதிசியோட இந்த நடவடிக்கையை ஷேம்லெஸ் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம கட்சி தோத்து போயிருக்கு, நம்ம கட்சியை சேர்ந்த முக்கியமான தலைவர்கள் எல்லாருமே தோத்து போயிருக்காங்க, நீங்க இப்படி டான்ஸ் ஆடி கொண்டாடிக்கிட்டே இருக்கீங்கன்னு உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, ஆம் ஆத்மிக்காரங்க தான் இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா காங்கிரஸ் கட்சி பாஜக ஒரு பக்கம் வம்பெடுத்தாங்களா, இப்ப ஆம் ஆத்மி கிட்டே வந்துட்டாங்க. பஞ்சாப் மாநிலத்தினுடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய பிரதாப் சிங் பஜ்வா அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, விரைவிலேயே பஞ்சாப் மாநிலத்தினுடைய முதல்வர் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி பஞ்சாப் ஆம் ஆத்மி கட்சியோட மாநில தலைவராக இருக்கக்கூடிய அமன் அரோரா என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, பஞ்சாப் மாநிலத்தோட முதல்வரா சீக்கிய மதத்தை சேர்ந்தவங்க தான் வரணுமா, ஏன் இந்து மதத்தை சேர்ந்த ஒருத்தங்க வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வச்சிருந்தாரு. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது பஞ்சாப் மாநிலத்தினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய பகவந்த் சிங் மான் அவர்கள் மாற்றப்பட்டு வேற ஒருத்தர் முதல்வராக நியமிக்கப்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோ இதை காங்கிரஸ் கட்சி எரியிற தீயில எண்ணெயை ஊத்துற மாதிரி ஏற்கனவே சண்டை நடந்துகிட்டு இருக்கிற ஒரு இடத்துல அவங்களுமே சண்டை இழுத்து விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். சோ நம்ம பாஜகவை நோக்கி வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன, இவங்க மத அரசியல் பண்றாங்க, ஜாதி அரசியல் பண்றாங்கன்னு தான் குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இது போன்ற நடவடிக்கைகள் இருந்து நீங்களே தெரிஞ்சுக்கலாம் யாரு மத அரசியல் பண்றா, யாரு ஜாதி அரசியல் பண்றா அப்படின்னு. இந்த தேர்தல் முடிவுகள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசின பேச்சு தான் மிக முக்கியமா பார்க்கப்படுது. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, டெல்லியில் தாமரை மலராத பகுதியே இல்லை, எல்லா மொழி பேசும் மக்களும் பாஜகவுக்கு வாக்களித்துள்ளனர், டெல்லி மக்களுக்கு நன்றி, டெல்லி எங்களுக்கு முழு மனதுடன் அன்பை வழங்கியுள்ளது, இரட்டிப்பு அன்பை நாங்கள் வளர்ச்சி என்ற வடிவத்தில் உங்களுக்கு திருப்பி தருவோம் என்று மக்களுக்கு மீண்டும் உறுதியளிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாம இன்று டெல்லி மக்கள் மனதில் உற்சாகமும் நிம்மதியும் நிலவுகிறது, மோடியின் உத்தரவாதத்தில் நம்பிக்கை வைத்த டெல்லி மக்களுக்கு நான் தலை வணங்கி நன்றி கூறுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு நன்றி சொல்லியிருக்காரு. அதாவது வளர்ச்சி என்ற ஒன்று மட்டுமே தன்னுடைய நோக்கம் அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம்ம நாட்டை வழி நடத்திக்கிட்டு இருக்காரு. சோ அவருடைய பாதையை பின்பற்றி தான் டெல்லியில யாரு முதல்வரா பதவியேற்க போறாங்களோ அவங்களுமே செயல்படுவாங்க. சோ டெல்லியுடைய முந்தைய முதல்வரான அரவிந்த் கெஜ்ரிவால் போல இல்லாம பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பாதையான வளர்ச்சி பாதையை பின்பற்றி டெல்லியில புதிதாக முதல்வராக பொறுப்பேற்க போறவும் செயல்பட்டா டெல்லிக்கு மட்டுமல்லாது ஒட்டுமொத்த நாட்டுக்குமே வளர்ச்சியா இருக்கும் அப்படிங்கிறதா நம்மளுடைய கருத்து. நன்றி. அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் ஒரு வீட்ல இருக்காங்கன்னா என்ன மாதிரி பொம்மைகள் வைக்கலாம்? பொதுவாக அஸ்வினி நட்சத்திரம் சொல்லிட்டாலே இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.